யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் வச்சு ஒரு கறி காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். பூசணிக்காய் இது தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கிறோம். இது கொஞ்சம் முத்தல் கிழங்குன்றது தான் நல்ல அந்த ருசி கூடவே இருக்கும். பிஞ்சுன்னு சொன்னால் சில வந்து இருக்கும் உங்களுக்கு. மரவள்ளி கிழங்கு, பால், முதலாம் பால் மட்டும் காணும், பச்சை மிளகாய், வெங்காயம், இது தாளிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள், கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், யாழ் சமையல் தூள், உப்பு, எண்ணெய், நல்லெண்ணெயும் தாளிக்கிறதுக்கு. மரவள்ளி கிழங்கை அவிய விட போகிறோம். மரவள்ளி கிழங்கை கீழே போடும்போது அது கொஞ்சம் நேரம் செல்லும். அதை கீழே போட்டுட்டு இப்போ நாங்கள் பச்சை மிளகாய், வெங்காயம் போட வேண்டாம். இதை நாங்கள் மேலே போட்டோம்னா இதுலேயே ஆவிலேயே அந்த கீழான் மேலான் இது அவிச்சிடும். வெதுக்களவாக தண்ணி பாலை விடாதீங்க. 2-3 பாலில் விட்டீங்கன்னா கட்டாயம் திரையும். நீங்கள் தண்ணியே விடுங்கோ. அந்த கிழங்குன மட்டத்துக்கு விடுங்கோ. மேலே பூசணிக்காயை பார்க்காதீங்கோ, கிழங்குன மட்டத்துக்கு விடுங்கோ. இப்படியே நாங்கள் மூடி விட போகிறோம். இது ஆவியத்தான் நாங்கள் எல்லாம் போடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். நாங்கள் தண்ணி தான் விட்டு அவிச்ச. நாங்கள் பாலண்டா திரஞ்சிரஞ்சி மேலால் வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கும். நல்லா பிரட்டி போட்டு திருப்ப மூடி விட போகிறோம். நல்லா பொங்க கொதிக்க விட்டுட்டு தண்ணண்டை விட்டிங்கன்னா டப்பண்டு அவிஞ்சிடும். மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். இவ்வளோ மெல்லிய நெருப்பில் விட்டுருக்குறாங்க. இப்போ நாங்கள் 5 நிமிஷம் கூடிய ஆகையில் திறந்து பார்ப்போம். இது தண்ணி வத்தாது, கிழங்கு டப்பண்டா அவிஞ்சிருக்கும். நல்லா கிளறி இப்போ கிழங்கு பார்ப்போம். கிழங்கு நல்லா அவிஞ்சிட்டு அதே மாதிரி பூசணிக்காயும் அவிஞ்சிட்டுது. நாங்கள் இதுக்குள்ள போடுறதுகளை என்னென்னு பார்ப்போம். மிளகாத்தூள் போடுவோம், உப்பு கையாலேயே போடுவோம், பச்சை மிளகாய், வெங்காயம், மிளகாய் போட்டு நல்லா கிளறி மூடி விடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு உரைப்பு போடலாம். இல்லாட்டி பால் கறின்னு சொன்னால் மஞ்சள் போட்டு பாலை விட்டு வையுங்கோ. தூள் ஒருக்கா அவிஞ்சு அடங்கட்டும். நல்லா கிளறி அடி கொடுத்து கிளறி விடுங்கோ. தூள் மணம் போகட்டும். வாங்கோ. இப்போ தூள் வைக்கலாம் அடங்கிட்டுது. நாங்கள் இதில் பாலை விட்டு இறக்கி ஒரு தாளிப்பு கொடுப்போம். பாலும் கணக்க வேண்டாம். இதால் 2 கரண்டி காணும் பால். இது முதலாம் பால். 2-3 பால் பாதிக்கவே இல்லை. இது காணும்படி தான். இதுக்குள்ள நீங்கள் வேணுமெண்டா புளி, உங்களுக்கு புளி கொஞ்சம் சுள்ளில் விருப்பமெண்டா விடலாம். நாங்கள் விடுறதில்ல புளி. இதே நல்லா இருக்கும் கறி. ஒரு கொதிக்க இறக்குவோம். இவ்வளோ நேரம் மெல்லிய நெருப்பில் இருந்தது. இனி கொஞ்சம் அடுப்பை கூட்டி போட்டு கூட்ட போகிறேன். நல்லா கொதிக்க இறக்க போகிறேன். இப்போ இந்த கறி வச்சு 10 நிமிஷம் ஆகில்ல, கறி முடிஞ்சுது. இதை நீ இறக்குவோம். இப்படியே திறக்க வேணாம். இறக்கி மூடின வரையே இருக்கட்டும், சூடாகட்டும். அதுக்கு நாங்கள் சின்ன தாளிப்பு கொடுப்போம். வெங்காயம் விடுவோம், கடுகு விடுவோம். கடுகும் சின்ன சீரகம் தான் தாளிப்புக்கு முக்கியம். போடுவோம். பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். பெருஞ்சீரகம், வெங்காயம் போடுவோம். இங்கே நாங்கள் காட்டையில் அப்புறம் மறந்துட்டோம். பச்சை மிளகாயும் போட்டு கருவேப்பிலையும் போடுவோம். ஒரு அடியாக விட்டுறாதீங்கோ, கருகிப்போம். பக்கத்தில் என்னட்டு வாங்க தாளிக்கிறது. கொஞ்சம் கருவினாலும் ருசியை மாற்றி விட்டுறோம். கறிங்க நல்ல மெல்லிய நெருப்பில் எண்ணெய் தாளிக்கிறது. எண்ணெய் வேலை செய்யல, நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டுருங்கோ. இப்போ நல்லா தாளி பட்டுறது வாசம் பண்ணுது. இனி நாங்கள் அரைக்கி போட்டு சின்ன சீரகம் போட போகிறோம். கறிக்கு நல்லா மணத்தை கொடுக்குறது சின்ன சீரகம் தான். அப்போ எங்களுக்கு வேறும் வீட்டிலேருந்து எண்ணெயெல்லாம் புறங்கிறங்கி வேறும். அதோடு அது முறிஞ்சிடும். மேலதிகமாக எண்ணெய் விடாதீங்கோ. நல்லா வதங்கி பட்டுட்டுது. அந்த சீரகம் பொறிப்பட்டோன்னா ஒரு வாசம் பெறும். உங்களுக்கு தெரியும். மனம் பெற முதல் அவசரப்பட்டு இறக்காதீங்கோ. பொறிஞ்சு மனம் பெறும். தாளிப்பு மனம். நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டிட்டு இதை கிளறி மூடி போட்டு
கொஞ்சம் மூடி விட்டுட்டு இந்த மணல் எல்லாமே சேரும் மட்டும் வாங்கோ. இப்போ நாங்கள் இதை திறப்போம். பாருங்கோ, அந்த கறி நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் விரும்பினா புளி விடலாம், புளி விடாமையே நல்லா இருக்கும். இந்த கறி ஒரு வித்தியாசம். தனி மரவள்ளி கிழங்குல காய்ச்சிறது ஒரு கறி, இது ஒரு வித்தியாசமான ருசியிலே இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன துண்டு மரவள்ளி கிழங்கு, சின்ன துண்டு பூசணிக்காயும் இருந்தால் ஒரு பெரிய கறி. இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும்.